தலைப்பு: இசுரியின் மறுபிறப்பு, போர்வீரரின் மரபு. படி 1. மறந்த போரின் எதிரொலிகள். அமைதியான கிராமமான எல்தோரில் புதிதாக பிறந்த குழந்தையின் அழுகை இரவை துளைக்கும்போது ஒரு மர்மமான மூடுபனி சுற்றுப்புறத்தை மூடுகிறது. இசுரி மாய தாயத்து மூலம் மறுபிறவி, புதிதாக ஒரு உலகத்திற்கு கண்களை திறக்கிறார், தனது கடந்த கால தை பற்றி அறியாமல். அவர் கிராமத்தில் வளர்ந்து அசாதாரண வலிமையையும் சுறுசுறுப்பையும் வெளிப்படுத்துகிறார். இசுரி வயதுக்கு வரும்போது அவர் மறக்கப்பட்ட போரின் தெளிவான கனவுகளை அனுபவிக்கத் தொடங்குகிறார். நீண்ட காலமாக ஒரு போர்வீரனின் வாழ்க்கையின் காட்சிகள் ஒரு உள்ளார்ந்த நோக்கத்தால் ஈர்க்கப்பட்டு உந்தப்பட்டு அவர் தனது இருப்பை மறைக்கும் இரகசியங்களை வெளிக்கொணரத் தொடங்குகிறார். அவரது பயணத்தின் போது எல்தோரில் குறிப்பிடத்தக்க திறன்களை வெளிப்படுத்தும் குழந்தைகளின் குழுவை இசுரி சந்திக்கிறார். மேம்பட்ட உள்ளுணர்வு கொண்ட ஒரு பெண், விவரிக்க முடியாத சுறுசுறுப்பு கொண்ட ஒரு பையன், மற்றும் மற்றொருவர் அடிப்படை கட்டுப்பாட்டில் ஈடுபாடு கொண்டவர். ஒரு தொடர்பை உணர்ந்த இசுரி அவர்கள் வெறும் தற்செயல் நிகழ்வை தாண்டிய ஒரு பிணைப்பை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதை உணர்ந்தார். அவரது கனவுகளின் எதிரொலிகளால் வழிநடத்தப்பட்ட இசுரி மற்றும் திறமையான குழந்தைகள் வரவிருக்கும் இருளை எதிர்த்து போராட ஒரு புகழ்பெற்ற போர்வீரன் திரும்புவதை முன்னறிவிக்கும் ஒரு பண்டைய தீர்க்கதரிசனத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஒன்றாக அவர்கள் இசுரியின் மறக்கப்பட்ட கடந்த காலத்தை மீண்டும் கண்டுபிடிப்பதற்கும் அவர்களின் சாம்ராஜ்யத்தை நிழலாடும் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கும் ஒரு தேடலை மேற்கொள்கிறார்கள். அவர்களின் பயணம் இப்போதுதான் தொடங்கி விட்டது என்பது அவர்களுக்கு தெரியாது, மேலும் விதியின் இழைகள் சிக்கலான முறையில் பிணைக்கப்பட்டுள்ளன. வாழ்நாள் முழுவதும் பரவியிருக்கும் ஒரு பாரம்பரியத்துடன் அவர்களை பிணைக்கிறது. இசுரியின் மறுபிறப்பு எல்தோரின் கதையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் விடியலை கூறுவதால் ஒரு காவிய சாகசத்திற்கு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. படி 2. விஸ்பர்ஸ் ஆஃப் தி அமுலட். அவர்களின் தேடலில் இசுரி மற்றும் திறமையான குழந்தைகள். இசுரியின் கழுத்தில் தொங்கும் மாய தாயத்தின் கிசுகிசுக்களால் வழிநடத்தப்பட்ட பண்டைய இடிபாடுகளை கடந்து செல்கிறார். கல் தாயத்து மென்மையான ஒளியுடன் துடிக்கிறது, மறைந்திருக்கும் நினைவு சின்னம் களின் அருகாமையில் வினை புரிகிறது. இசுரியின் உள்ளத்தில் ஆழமாக புதைந்திருக்கும் நினைவுகளை திறக்கிறது. ஒரு பழமையான போர்க்களத்தின் எச்சங்கள் வழியாக அவர்கள் பயணிக்கும் போது நினைவுகள் இசுரியின் நனவை நிரப்புகின்றன. நிழலான எதிரிகளுக்கு எதிரான கடுமையான போர். காலப்போக்கில் எதிரொலிக்கும் தியாகம். ஒவ்வொரு நினைவு சின்னமும் தனது கடந்த காலத்தின் ஒரு பகுதியை வெளிப்படுத்துகிறது, மறக்கப்பட்ட மரபின் புள்ளிகளை இணைக்கிறது. திறமையான குழந்தைகளும் நினைவு சின்னங்களை தொடும் போது செயலற்ற திறன்களை திறக்கத் தொடங்குகிறார்கள். அவர்களின் பகிரப்பட்ட வரலாற்றை பற்றிய நுண்ணறிவை பெறுகிறார்கள். பெண்ணின் உள்ளுணர்வு கூர்மையடைகிறது, எதிர்காலத்தின் பார்வைகளை வெளிப்படுத்துகிறது. சுறுசுறுப்பான சிறுவன் புதிய வேகத்தை பயன்படுத்துகிறான் மற்றும் அடிப்படை தொடர்பு கொண்டவர் கண்ணுக்கு தெரியாத சக்திகளை கையாள கற்றுக்கொள்கிறார். அவர்களின் பாதை அவர்களை ஒரு பண்டைய அரக்கில் எல்தோரின் வரலாற்றின் புத்திசாலி இத்தனமான பாதுகாவலர்களுக்கு இட்டுச் செல்கிறது. இசுரியின் மறுபிறப்பு சாம்ராஜ்யத்தின் சமநிலையுடன் சிக்கலானதாக பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை அரக்கில் வெளிப்படுத்துகிறது. மேலும் அவர்கள் எதிர்கொள்ளும் இருள் ஒருமுறை ஐசூரி பாதுகாக்க போராடிய பாரம்பரியத்தை அழிக்க முற்படும் ஒரு மறுபிறவியாகும். புதிய அறிவு மற்றும் திறன்களுடன் ஆயுதம் ஏந்திய இசுரியும் குழந்தைகளும் ஒரு அச்சுறுத்தும் தீர்க்கதரிசனத்தின் வாசலில் நிற்கிறார்கள். தாயத்து லொனா சக்தியுடன் முனகுகிறது. அவர்களின் பயணம் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை குறிக்கிறது. கடந்த கால போர்களின் எதிரொலிகள் எதிரொலிக்கின்றன. இசுரியின் மறுபிறப்பு வாரியர்ஸ் லெகசியின் வெளிவரும் கதையின் அடுத்த அத்தியாயத்திற்கு மேடை அமைக்கிறது. படி 3. நிழல்கள் ஒன்றிணைகின்றன. இசுரி மற்றும் திறமையான குழந்தைகள். அழுத்தம்
அவர்கள் எல்தோர் இதயத்தில் மறைந்திருக்கும் ஒரு பழமையான கோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இசுரியின் கடந்தகால சுரண்டல் கலை சித்தரிக்கும் சுவரோவியங்களால் அலங்கரிக்கப்பட்ட அறையை வெளிப்படுத்தும் அதன் உயரமான வாயில்கள் சத்தமிடுகின்றன. சுவர்கள் கடந்த காலத்தின் கதைகளை கிசுகிசுக்கின்றன. அவர்களின் உலகத்தை வடிவமைத்த வீரச் செயல்களை விவரிக்கின்றன. கோவிலின் ஆழத்தில் அவர்கள் இருண்ட லட்சியங்களுக்காக இசுரியின் மறுபிறப்பை பயன்படுத்திக் கொள்ள விரும்பும் ஒரு தீய சக்தியான நிழல் வழிபாட்டை எதிர்கொள்கிறார்கள். தலைவன் அப்சிடியன் ஆடைகளை அணிந்த ஒரு கெட்ட உருவம் ஒரு சிலிர்க்க வைக்கும் உண்மையை வெளிப்படுத்துகிறது. இசுரியின் முந்தைய வாழ்க்கை வெற்றியில் அல்ல, மாறாக இருளை தற்காலிகமாக விரட்டியடிக்கும் தியாகத்தில் முடிந்தது. இப்போது அவர் திரும்பியவுடன் நிழல்கள் மீண்டும் ஒருமுறை ஒன்றிணைந்து தாயத்தின் கதிரியக்க ஆற்றலுக்கு ஈர்க்கப்படுகின்றன. திறமையான குழந்தைகள் தங்கள் பணியின் ஈர்ப்பை உணர்ந்து அயராது பயிற்சியளிக்கிறார்கள். வரவிருக்கும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள தங்கள் தனித்துவமான திறன்களை வளர்த்து கொள்கிறார்கள். இசுரியும் குழந்தைகளும் நிழலான எதிரிகளின் இடைவிடாத அலைகளை எதிர்கொள்ளும் ஒரு போர்க்களமாக கோவில் மாறுகிறது. தாயத்து சக்தி எழுகிறது, கோவிலுக்குள் இருக்கும் நினைவு சின்னங்களுடன் எதிரொலிக்கிறது. ஐசூரிக்குள் செயலற்ற பலத்தை எழுப்புகிறது. கடந்த காலத்தின் நெருப்பில் உருவான ஆயுதத்தை அவர் பயன்படுத்துகையில் அவரது போர்வீரரின் வலிமையின் நினைவுகள் மீண்டும் வெள்ளத்தில் மூழ்கி அவரது தாக்குதல்களை ஒப்பிட முடியாத துல்லியத்துடன் வழிநடத்துகின்றன. ஒரு உச்சக்கட்ட மோதலில் இசுரியின் புதுப்பிக்கப்பட்ட வலிமை நிழல் வழிபாட்டு தலைவருக்கு எதிராக மோதுகிறது. விளைவு சமநிலையில் தொங்கும் போது காற்று ஆற்றலுடன் வெடிக்கிறது, மேலும் எல்டரின் விதி ஒளிக்கும் நிழலுக்கும் இடையில் விளிம்பில் நிற்கிறது. அவர்களின் போராட்டத்தின் எதிரொலிகள் எதிரொலிக்கின்றன. இசுரியின் மறுபிறப்பு வாரியர்ஸ் லெகசியின் சரித்திரத்தில் அடுத்த திருப்பத்திற்கு களம் அமைக்கிறது. படி 4 ஃபோர்ஜ்ட் இன் யூனிட்டி வெற்றி பெற்ற ஆனால் சோர்வாக. இசுரியும் திறமையான குழந்தைகளும் கோவிலில் இருந்து வெளிவருகிறார்கள். போரின் பிறையால் அவர்களது பிணைப்பு வலுப்பெற்றது. நிழல் வழிபாட்டின் கெட்ட தலைவர் தோற்கடிக்கப்பட்டார். நீடித்த நிழல்கள் சிதறி உடனடி அச்சுறுத்தலில் இருந்து விடுபட்ட உலகத்தை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் எல்தோரில் மீண்டும் ஒருங்கிணைக்கும்போது கிராமம் அவர்களின் வெற்றியை கொண்டாடுகிறது. ஆனால் உண்மையான போர் முன்னால் இருப்பதை இசுரி அறிவார். மாய தாயத்து புதுப்பிக்கப்பட்ட தீவிரத்துடன் துடிக்கிறது. இது எல்டரின் விதியுடன் ஆழமான தொடர்பை குறிக்கிறது. ஒன்றாக சாம்ராஜ்யத்தின் நீடித்த அமைதியை பாதுகாக்க இறுதி மோதலை முன்னறிவிக்கும் பண்டைய தீர்க்கதரிசனங்களை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். திறமையான குழந்தைகள் இப்போது ஒரு வலிமையான குழு, மீண்டும் கிளர்ந்தெழுந்த போர் வீரன் ஆவியுடன் தங்கள் சக்திகளை ஒன்றிணைக்கிறார்கள். ஒவ்வொன்றும் கூட்டணிக்கு ஒரு தனித்துவமான வலிமையை கொண்டு வருகிறது. பெண்ணின் தொலைநோக்கு, சுறுசுறுப்பான பையனின் வேகம், அடிப்படை திறமையானவரின் கட்டுப்பாடு மற்றும் இசுரியின் அனுபவமிக்க போர் திறன்கள். அவர்களின் பயணம் அவர்களை புனித நெக்சஸுக்கு அழைத்துச் செல்கிறது. இது உடல் மற்றும் ஆன்மீக உலகங்களுக்கு இடையிலான எல்லைகள் மங்கலாகும். இங்கே அவர்கள் தங்கள் ஒற்றுமையை சோதிக்கும் சோதனைகளை எதிர்கொள்கிறார்கள் மற்றும் அவர்களின் போர்வீரர் மரபின் சாரத்தை சவால் செய்கிறார்கள். இந்த சோதனைகளை முறியடிப்பதன் மூலம் மட்டுமே அவர்கள் தாயத்தின் முழு திறனையும் திறக்க முடியும் மற்றும் தரியும் இருளுக்கு எதிராக ஒன்றுபட முடியும். ஒரு உச்சக்கட்ட வெளிப்பாட்டில் நெக்சஸ் இசுரியின் மறுபிறப்பின் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இருளை விரட்டுவது மட்டுமல்ல, நல்லிணக்கத்தின் சகாப்தத்தை உருவாக்குவது. தாயத்தின் பிரகாசம் தீவிரமடைந்து குழந்தைகளின் சக்திகளுடன் ஒன்றிணைந்து எல்தோர் முழுவதும் பரவும் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கத்தை உருவாக்குகிறது. இறுதி போருக்கு மேடை அமைக்கப்பட்டுள்ளது, அங்கு இசுரி மற்றும் திறமையான குழந்தைகள் இறுதி எதிரியை எதிர்கொள்ள வேண்டும். அவர்களின் பின்னி பிணைந்த விதிகள் ஒற்றுமையுடன் பிணைக்கப்பட்டுள்ளன. எல்தோரின் தலைவிதியையும் வாழ்நாள்களை தாண்டிய மரபையும் தீர்மானிக்கும் அவர்களின் பயணத்தின் எதிரொலிகள். இசுரியின் மறுபிறப்பு வாரியர்ஸ் லெகசியின் சரித்திரத்தில் காவிய முடிவை கூறுகிறது. படி 5
மரபின் அரவணைப்பு. எல்தோரின் இதயத்தில் சந்திரன் அதன் உச்சத்திற்கு ஏறும்போது இசுரியும் திறமையான குழந்தைகளும் இறுதி மோதலுக்கு தயாராகிறார்கள். சோதனைகள் மற்றும் இன்னல்கள் மூலம் உருவான ஒற்றுமையின் அடையாளமாக தாயத்தின் கதிரியக்க பிரகாசம் இப்போது கிராமத்தை ஒளிரச் செய்கிறது. பழங்கால நிழல்களின் வெளிப்பாடான நேமிசிஸ் எல்டார் மீது மற்றொரு உலக சக்தியுடன் இறங்குகிறது. இசுரியும் குழந்தைகளும் தங்கள் விதியின் உச்ச கட்டத்தை எதிர்கொள்வதால் போர், மாய மற்றும் எஃகு போன்றவற்றின் உச்சக்கட்டத்தில் விரிவடைகிறது. ஒவ்வொரு மோதலிலும் யதார்த்தத்தின் துணி நடுங்குகிறது, மேலும் எல்டரின் விதி சமநிலையில் தொங்குகிறது. நோக்கத்தில் ஒன்றிணைந்து திறமையான குழந்தைகள் தங்கள் சக்திகளை இசுரியுடன் ஒத்திசைக்கிறார்கள். கற்பனை செய்யக்கூடியவற்றின் எல்லைகளை தள்ளும் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்குகிறார்கள். சிறுமியின் தொலைநோக்கு நிழல்களின் ஒவ்வொரு அசைவையும் எதிர்பார்க்கிறது. சுறுசுறுப்பான சிறுவன் இணையற்ற வேகத்துடன் துல்லியமான அடிகளை தாக்கி இருளில் நெசவு செய்கிறான் மற்றும் அடிப்படை திறமையானவர் எதிரியின் தீய குணத்தை எதிர்கொள்வதற்காக கூறு கலையை கையாளுகிறார். குழப்பத்தின் மத்தியில் நீண்ட காலமாக மறந்துவிட்ட ஒரு நுட்பத்தை இசுரி வெளிப்படுத்துகிறார். அவரது கடந்த கால வாழ்க்கையின் சாரத்தை ஒரு கதிரியக்க ஆற்றலாக மாற்றுகிறார். உள்ளிருக்கும் போர்வீரர்களின் கூட்டு வலிமையுடன் எதிரொலிக்கும் தாயத்து நிழல்களை துளைக்கும் தூய ஒளியின் கலங்கரை விளக்காக மாறுகிறது. விரோதி வலுவிழக்கும் போது எல்டரின் வானம் தெளிவாகிறது, மேலும் கிராமம் விடியலின் சூடான அரவணைப்பில் குளிக்கிறது. ஒருமுறை தோன்றிய இருள் கலைந்து இசுரியின் மரபு அதன் நிறைவை காண்கிறது. இப்போது எல்டோரின் நெகிழ்ச்சி இன் அடையாளமாக இருக்கும் தாயத்து ஒன்றுபட்ட மக்களின் சாரத்துடன் எதிரொலிக்கிறது. அதைத் தொடர்ந்து எல்டோர் செழிக்கிறார், மேலும் திறமையான குழந்தைகள் சாம்ராஜ்யத்தின் பாதுகாவலர்களாக மாறுகிறார்கள். இசுரியின் மரபின் எதிரொலிகள் நிலைத்திருப்பதை உறுதி செய்கிறது. ஒரு காலத்தில் நிழல்களால் அச்சுறுத்தப்பட்ட கிராமம் இப்போது ஒற்றுமையின் நீடித்த சக்திக்கும் போர்வீரர்களின் அடங்காத மனப்பான்மைக்கும் சான்றாக நிற்கிறது. எல்டோரில் சூரியன் மறையும் போது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது, முடிவடைகிறது. காலத்தை கடந்த பாரம்பரியத்தை விட்டுவிட்டு தைரியம், தியாகம் மற்றும் இருளுக்கு எதிரான ஒளியின் வெற்றியின் கதையாக யுகங்கள் முழுவதும் எதிரொலிக்கிறது. படி 6. எபிலோக் ஆஃப் எடர்னிட்டி. எல்தோரில் வருடங்கள் கடந்து செல்கின்றன. கிராமத்தை மூடி மறைக்கும் அமைதியான அமைதியால் குறிக்கப்படுகிறது. திறமையான குழந்தைகள் இப்போது அனுபவமுள்ள பாதுகாவலர்கள் சாம்ராஜ்யத்தை தொடர்ந்து பாதுகாத்து வருகின்றனர். ஒவ்வொரு கடந்து செல்லும் தலைமுறையிலும் தாயத்துக்கான அவர்களின் தொடர்பு ஆழமாகிறது. இசுரி தனது விதியை நிறைவேற்றி அழகாக வயதாகி அவரது ஞானத்திற்காக மதிக்கப்படும் ஒரு பெரியவராக ஆனார். அவரது வழிகாட்டுதலின் கீழ் கிராமம் செழித்து வளர்கிறது, மேலும் அவரது காவிய போர்களின் கதைகள் நாட்டுப்புற கதைகளாகி இளைஞர்கள் தங்கள் சொந்த விதிகளை தழுவிக்கொள்ள தூண்டுகிறது. பருவங்கள் மாறும்போது ஒரு புதிய அச்சுறுத்தல் வெளிப்படுகிறது, இது எல்டோரின் சமநிலையை சவால் செய்கிறது. வரவிருக்கும் ஆபத்தை உணர்ந்த தாயத்து ஒரு நுட்பமான அவசரத்துடன் எதிரொலிக்கிறது. இசுரியின் திறமையான சந்ததியினர் போர்வீரரின் பாரம்பரியத்தின் வாரிசுகள் தங்களின் பகிரப்பட்ட விதியில் ஒரு புதிய அத்தியாயத்தை எதிர்கொள்ள ஒன்று கூடுகிறார்கள். இசுரியின் மறுபிறப்பின் எதிரொலிகள் காலப்போக்கில் அலைமோதுகின்றன. போர்வீரரின் மரபு நித்தியமானது என்பதை எல்டார் மக்களுக்கு நினைவூட்டுகிறது. தாயத்து காலத்தால் அழியாத கலங்கரை விளக்கமாக தங்கள் வீட்டை காக்க எழும்பு பவர்களின் தொடுதலு இக்காக காத்திருக்கிறது. சுழற்சி தொடர்கிறது. எல்டோரின் கதை இசுரியின் மறுபிறப்பின் சாரத்துடன் பின்னிப்பிணைந்துள்ளது. நித்தியத்தின் நாடா முழுவதும் விரிவடைகிறது. இது போர்வீரர்களின் நீடித்த ஆவி மற்றும் வாழ்நாள் முழுவதும் அவர்களை பிணைக்கும் மரபுக்கு சான்றாகும். எல்டார் மீது சூரியன் மீண்டும் ஒருமுறை அஸ்தமிக்கும் போது ஒரு புதிய தலைமுறை முன்னேறி தங்கள் விதிகளை தழுவி மறக்கப்பட்ட போரின் எதிரொலியிலிருந்து பிறந்த மரபை தொடர தயாராகிறது. இசுரியின் மறுபிறப்பின் கதை
வாரியர்ஸ் லெகசி ஒரு வாழ்நாளின் வரம்புகளை மீறுகிறது. எல்டரின் இருப்பின் துணிக்குள் பொறிக்கப்பட்ட ஒரு கதையாக யுகங்கள் முழுவதும் எதிரொலிக்கிறது. படி 7. குரோனிகல்ஸ் அண்மையில். எல்டோரின் அமைதியான நேரத்தில் ஒரு மர்மமான பயணி வந்து மறக்கப்பட்ட வரலாறுகளை வெளிப்படுத்தும் சுருள்கள் மற்றும் தோங்களை எடுத்துச் செல்கிறார். இந்த பயணி இசுரியின் மரபின் கிசுகிசுக்களால் வரையப்பட்ட ஒரு அறிஞர், தாயத்தின் தோற்றம் மற்றும் மறுபிறப்பின் சுழற்சிகளை ஆழமாக ஆராயும் கதைகளை வெளிப்படுத்துகிறார். சுருள்கள் வான மனிதர்களுக்கும் முதல் இசுரிக்கும் இடையிலான பண்டைய கூட்டணியை விவரிக்கின்றன, இது சாம்ராஜ்யத்தை நித்திய இருளிலிருந்து பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம். அறிஞர் காலத்தின் இழைகளை அவிழ்த்து ஒவ்வொரு மறுபிறவிக்கும் மற்றும் எல்டரின் விதியை வடிவமைத்த முக்கிய போர்களுக்கும் இடையே உள்ள புள்ளிகளை இணைக்கிறார். திறமையான சந்ததியினர் இந்த நாளேடுகளை படிக்க கூடிவரு கையில். அவர்களின் விதிகள் ஒரு பிரபஞ்ச நாடாவில் சிக்கலான முறையில் பின்னப்பட்டிருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள். வான ஆற்றல்களின் வழித்தடமான தாயத்து மீண்டும் நிகழும் நிழல்களை எதிர்கொள்ளும் வீரர்களுக்குள் இருக்கும் திறனை திறக்கும் ஒரு திறவுகோலாக வெளிப்படுத்தப்படுகிறது. அறிஞரின் வெளிப்பாடுகள் அதற்கு அப்பால் உள்ள ஒரு பகுதிக்கு ஒரு நுழைவாயிலை திறக்கின்றன, அங்கு மறுபிறப்பு சுழற்சிகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட போர்வீரர்களை ஈதர் நிறுவனங்கள் வழிநடத்துகின்றன. எல்டரின் இருப்பு விளையாடும் வான சக்திகளின் பிரதிபலிப்பாக தெரிகிறது, மேலும் இசுரியின் பாரம்பரியம் ஒரு பெரிய அண்ட வடிவமைப்பின் ஒரு பகுதியாகும். திறமையான சந்ததியினர் புதிய அறிவை கொண்டு ஆயுதம் ஏந்தி எல்டோரின் எல்லைகளை தாண்டிய பயணத்தை தொடங்குகின்றனர். அவர்கள் பாதுகாவலர்களாக தங்கள் பாத்திரங்களுக்கு பின்னால் உள்ள பெரிய நோக்கத்தையும் ஒளிக்கும் நிழலுக்கும் இடையிலான நிரந்தர நடனத்தை புரிந்து கொள்ள முயல்கின்றனர். வருங்கால சந்ததியினருக்கான சுருள்களை மரபுரிமையாக விட்டுவிட்டு பயணி புறப்படு கையில். திறமையான சந்ததியினர் ஆழமான புரிதலுடன் அடிவான யுத்தை பார்க்கிறார்கள். எல்டோரின் எல்லைகளுக்கு அப்பால் விரிவடைகிறது, இது பிரபஞ்சத்தின் மூலம் எதிரொலிக்கும் ஒரு பிரபஞ்ச சாகாவை வெளிப்படுத்துகிறது, விதியின் இழைகள் மற்றும் மறுபிறப்பு பெற்ற வீரர்களின் நீடித்த மரபு ஆகியவற்றால் பிணைக்கப்பட்டுள்ளது. படி 8. செலஸ்டல் கன்வர்ஜென்ஸ். திறமையான சந்ததியினர் பிரபஞ்ச வெளிப்பாடுகளுடன் ஆயுதம் ஏந்தியவர்கள் எல்டோரின் எல்லைகளுக்கு அப்பால் ஒரு யாத்திரையை மேற்கொள்கிறார்கள். அறிஞர் விட்டுச் சென்ற சுருள்களால் வழிநடத்தப்பட்டு அவர்கள் வான மண்டலங்களுக்கு பயணம் செய்கிறார்கள், தங்கள் விதியை வடிவமைத்த வான கூட்டணியின் தோற்றத்தை தேடுகிறார்கள். அவர்கள் இயற்கையான நிலப்பரப்புகளை கடந்து நிழலிடா மண்டலங்கள் வழியாக செல்லும் போது திறமையான சந்ததியினர் ஒரு காலத்தில் முதல் இசுரியுடன் ஒப்பந்தத்தை உருவாக்கிய வான மனிதர்களை சந்திக்கிறார்கள். இந்த பிற உலக நிறுவனங்கள் தாங்கள் பராமரிக்க முயற்சிக்கும் சிக்கலான சமநிலையை வெளிப்படுத்துகின்றன. எல்டோர் அண்ட வெளியில் ஒளியின் கலங்கரை விளக்கமாக இருப்பதை உறுதி செய்கிறது. தாயத்து இப்போது வான ஆற்றல்களுடன் எதிரொலிக்கிறது, சந்ததியினரை ஒரு வான உறவுக்கு வழிநடத்துகிறது, இது வான மனிதர்களும் எல்டோரின் போர்வீரர்களும் நோக்கத்துடன் ஒன்றிணைக்கும் ஒரு புள்ளியாகும். இங்கே திறமையான சந்ததியினர் ஒரு பரலோக துவக்கத்திற்கு உட்படுகிறார்கள், மரண புரிதலின் எல்லைகளை மீறும் செயலற்ற சக்திகளை திறக்கிறார்கள். வான மனிதர்கள் பிரபஞ்ச நல்லிணக்கத்தின் பாதுகாவலர்கள், சந்ததியினருக்கு பரலோக பாதுகாவலர்களின் கவசத்தை வழங்குகிறார்கள். பரலோக ஆற்றல்களால் அதிகாரம் பெற்ற சந்ததியினர் ஒரு புதிய நோக்கத்துடன் எல்டோருக்கு திரும்புகின்றனர், தங்கள் சாம்ராஜ்யத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் ஒளி மற்றும் நிழலுக்கும் இடையே உள்ள நுட்பமான சமநிலையை பாதுகாத்து காஸ்மிக் சென்டினல்களாக செயல்பட வேண்டும். எல்டோர் கிராமம் அதன் வான தொடர்பை இப்போது அறிந்திருக்கிறது, வான காவலர்களின் கண்காணிப்பு கண்களின் கீழ் செழிக்கிறது. தாயத்து இப்போது சாம்ராஜ்யங்களுக்கிடையே ஒரு வழித்தடமாக உள்ளது, எல்டோரை வான நாடாவுடன் இணைக்கும் இணக்கமான ஆற்றல்களுடன் துடிக்கிறது. பரிசளிக்கப்பட்ட சந்ததியினர் வான சக்திகளுடன் ஒன்றிணைந்து நிற்கும்போது
எல்டோருக்கு ஒரு புதிய சகாப்தத்தை குறிக்கும் ஒரு வான ஒருங்கிணைப்பு வெளிப்படுகிறது. மரண மண்டல யுத்தை கடந்து பிரபஞ்சத்தின் மூலம் எதிரொலிக்கும் ஒரு வான பாடலாக மாறுகிறது. இது போர்வீரர்களின் நீடித்த மரபு மற்றும் அவர்கள் நிலைநிறுத்தப்படும் அண்ட சமநிலைக்கு ஒரு சான்றாகும். படி 9. எபிமரல் எக்லிப்ஸ் ஒரு வான தீர்க்கதரிசனம் எல்டோரின் வான பாதுகாவலர் களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறது. காஸ்மிக் டேபஸ்ட்ரி ஒரு தற்காலிக கிரகணத்தை முன்னறிவிக்கிறது. இது ஒரு முக்கியமான நிகழ்வை குறிக்கும் ஒரு அரிய வான சீரமைப்பு. தாயத்து இப்போது வான ஆற்றல்களுடன் ஒத்துப்போகிறது. சந்ததியினர் சாம்ராஜ்யங்களின் ஒருங்கிணை இப்புக்கு தயாராகும்போது எதிர்பார்ப்புடன் துடிக்கிறது. இரவு வானத்தில் வான உடல்கள் சீரமைக்கும்போது எல்டோரில் ஒரு மின்னும் போர்ட்டல் உருவாகிறது. இந்த அண்ட பள்ளத்தில் இருந்து நிழல்கள் வெளிவருகின்றன. இது வான பாதுகாவலர்களால் உன்னிப்பாக பராமரிக்கப்படும் நுட்பமான சமநிலையை மீறுவதாக அச்சுறுத்துகிறது. திறமையான சந்ததியினர் இப்போது தங்கள் பரலோக சக்திகளுடன் முழுமையாக இணைந்துள்ளனர். ஆக்கிரமிப்பு நிழல்களுக்கு எதிராக உறுதியாக நிற்கிறார்கள். நித்திய கிரகணம் ஒரு போர்க்களமாக மாறும். அங்கு மரண மற்றும் வான சக்திகள் ஒளி மற்றும் இருளின் சிம்பொனியில் ஒன்றிணைகின்றன. உச்சக்கட்ட மோதலில் நிழல்கள் அவற்றின் உண்மையான தோற்றத்தை வெளிப்படுத்துகின்றன. எல்டோரின் வான ஒளியை அணைக்க முயலும் ஒரு பிரபஞ்ச தீமை செலஸ்டியல் கார்டியன்ஸ் பரலோக இணைப்பின் இணக்கமான ஆற்றல்களால் தூண்டப்பட்டு ஆக்கிரமிக்கும் இருளை விரட்ட தங்கள் சக்திகளை செலுத்துகிறார்கள். போர் பிரபஞ்ச தீவிரத்துடன் வெளிப்படுகிறது. ஒவ்வொரு மோதலும் பகுதிகள் வழியாக எதிரொலிக்கிறது. தாயத்து இப்போது விண்ணுலக வலிமையின் வடிகால். பாதுகாவலர்களின் திறன்களை அவர்கள் அண்ட அச்சுறுத்தலுக்கு எதிராக ஒன்றுபட்டு நிற்கிறது. கிரகணம் குறையும்போது நிழல்கள் பின்வாங்கி எல்டோர் மற்றும் வான மனிதர்களின் ஐக்கிய படைகளால் தோற்கடிக்கப்பட்டன. நுழைவாயில் மூடுகிறது மற்றும் எல்டோர் வான ஒருங்கிணைப்பின் பிரகாசமான விளைவுகளில் குளிக்கிறார். பரிசளித்த சந்ததியினர் இப்போது அண்ட சமநிலையின் பொறுப்பாளர்களாக மதிக்கப்படுகிறார்கள். கிரகணத்தின் தற்காலிகத்தன்மையை புரிந்து கொள்கிறார்கள். அவர்களின் பயணம் மரண சாம்ராஜ்யத்தை தாண்டி நட்சத்திரங்கள் வழியாக எதிரொலிக்கும் உருவான ஒடிசியாக மாறுகிறது. நிழல்கள் அகற்றப்பட்ட நிலையில் எல்டோர் வான ஒளியின் கலங்கரை விளக்காக நிற்கிறார். அதன் மரபு சாம்ராஜ்யங்களின் அண்ட நடனத்துடன் பின்னி பிணைந்துள்ளது. செலஸ்டியல் கார்டியன்ஸ் அவர்களின் நோக்கம் நிறைவேறியது. எல்டோரை தொடர்ந்து பாதுகாத்து வருகின்றனர். அவர்களின் கதை இசூரியின் மறுபிறப்பு, வாரியர்ஸ் லெகசியின் நித்திய சரித்திரத்தின் ஒரு அத்தியாயம் என்பதை அறிந்தது. படி 10. ஹார்மனி மீட்டெடுக்கப்பட்டது. பிரபஞ்ச போரின் எதிரொலிகள் குறையும்போது எல்டோர் வெற்றியின் வான ஒளியில் குளிக்கிறார். செலஸ்டியல் கார்டியன்ஸ் அவர்களின் விதிகள் பிரபஞ்ச சக்திகளுடன் பின்னி பிணைந்துள்ளன. அவர்களின் சாம்ராஜ்யத்தின் மீட்டெடுக்கப்பட்ட நல்லிணக்கத்தில் ஆறுதல் பெறுகின்றன. இப்போது மதிப்பிற்குரிய பெரியவரான இசுரி திறமையான சந்ததியினருக்கு தனது இறுதி ஞானத்தை வழங்குகிறார். காஸ்மிக் சமநிலைக்கு நித்திய விழிப்புணர்வு தேவை என்பதை நினைவூட்டுவதாக அவர் இடைக்கால கிரகணத்தை பற்றி பேசுகிறார். மேலும் வான பாதுகாவலர்களாக அவர்களின் பாத்திரங்கள் மரண ஆயுட்காலத்திற்கு அப்பால் நீட்டிக்கப்படுகின்றன. தாயத்து அதன் வான ஆற்றல்கள் எல்டோரின் துணியில் பிணைக்கப்பட்டுள்ளன. இது கிராமத்தின் நீடித்த பாரம்பரியத்தின் அடையாளமாகிறது. திறமையான சந்ததியினர் இப்போது அனுபவமுள்ள பாதுகாவலர்கள் தங்கள் இருப்பின் சுழற்சி தன்மையை புரிந்து கொண்டு பிரபஞ்ச நாடாவில் அடுத்த அத்தியாயத்திற்கு தயாராகிறார்கள். புதிய தலைமுறை அவர்களின் பிரபஞ்ச பொறுப்பு களை ஏற்றுக்கொள்வதை இசுரி பார்க்கும் போது அவர் ஒரு ஆழ்ந்த திருப்தியை உணர்கிறார். அவரது போர்வீரரின் மரபு யுகங்கள் மூலம் மறுபிறவி மரண நேரத்தின் எல்லைகளை தாண்டியது. எல்டோர் கிராமம் இப்போது வான ஒளியின் உறைவிடம். வான காவலர்களின் கண்காணிப்பு கண்களின் கீழ் செழிக்கிறது.
தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்ட தாயத்து எல்டோரை அண்ட மண்டலங்களுடன் இணைக்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக உள்ளது. எல்டோர் மீது அமைதியான சூரிய அஸ்தமனத்துடன் இசுரியின் மறுபிறப்பு போர்வீரரின் மரபு அதன் இரண்டாவது சீசனை நிறைவு செய்கிறது. போர்வீரர்கள் மறுபிறப்பு பிரபஞ்ச ஒருங்கி நைப்பு மற்றும் எல்டரின் நீடித்த மரபு ஆகியவற்றின் கதை யுகங்களாக எதிரொலிக்கிறது. இந்த அத்தியாயத்தில் திரை விழுந்தவுடன் ஒரு புதிய கதை தொடங்குகிறது, வான்வெளியில் விரிவடைகிறது, அங்கு மண்டல அங்கள் ஒன்றிணைகின்றன மற்றும் விதிகள் பின்னி பிணைந்தன. காஸ்மிக் நடனம் தொடர்கிறது, மேலும் இசுரியின் மறுபிறப்பு வாரியர்ஸ் லெகசியின் எல்லையற்ற திரைச்சீலையில் அடுத்த சரித்திரம் காத்திருக்கிறது.